ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ பூண்டு தோலை எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி உரிக்கலாங்கிறது தான். நாங்கள் ஃபஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். பூண்டை இந்த மாதிரி ஒரு கரண்டி மேலே வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டிக்கு பதிலாக கத்தி இல்லை ஃபோக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பூண்டோட ஹெட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹீட் ஆனதுனால நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாவே பூண்டு வந்து ஈஸியாக நம்ம உதிர்த்தரலாம். ஜஸ்ட்டு லைட்டாக அந்த பூண்டு தோலில் நம்ம கை வச்சு உரிச்சோன்னாவே ஈஸியாக உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பூண்டு தோல் உரிக்க முடியுதுன்னு. இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் தான் நான் எங்கள் வீட்டில் பூண்டு உரிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பூண்டை வச்சுட்டு ஒரு கிண்ணோ இல்லை டம்ளர் வச்சு மேலே நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா குத்துங்க. அதுக்கப்புறமேட்டு கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பூண்டு வந்து தோல் ஆல்ரெடி உறிஞ்சே இருக்கும். 1-2 பூண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தோல் பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ மெத்தட் 3 என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பூண்டை நல்லா உதிர்த்து அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் வந்து நார்மலாக வார்மாக இருக்கிற தண்ணி ஊற்றுங்க. வெதுன்னு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க ஊற்றிடாதீங்க. அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் வந்து நம்ம கை வச்ச உடனே வழுக்கிட்டு வந்துடும். இந்த மெத்தடும் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக கை வச்ச உடனே பூண்டு தோல் வந்துருச்சுன்னு. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்க கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பூண்டு உரிச்சு தந்துடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பா இல்லை பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பூண்டை நல்லா உதிர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நல்ல ஃபோர்ஸாக ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி 3/4 பூண்டு வந்து தோல் உறிஞ்சே டப்பாக்குள்ளே இருக்கும். மீதம் இருக்கிற 1-2 பூண்டு மட்டும் நீங்கள் லைட்டாக தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். இப்போ வாங்க லாஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பூண்டை நல்லா உதிர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் எல்லா பூண்டுலேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பேப்பரில், ஷீட்டில் இல்லை இந்த மாதிரி ஒரு அட்டையில் மாற்றிக்கோங்க. அப்புறம் அந்த பூண்டை ஒரு 1/2 hour வெயிலில் வச்சுடுங்க. 1/2 hour நல்ல வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா அந்த பூண்டெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பூண்டு தோல்லாம் கலண்டுட்டு வருதுன்னு பாருங்கள். இனிமேல் பூண்டு உரிக்கிறதுக்கு எப்போவுமே கஷ்டப்படாதீங்க. நான் சொல்லியிருக்க 5 ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எவ்வளோ பூண்டு வேணாலும் நிமிஷத்தில் நீங்கள் உரிச்சிடலாம். ஒர்க்கிங் லேடிஸ்க்கெலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பூண்டை பல்காக உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பூண்டு உரிச்சிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலை பூண்டு உரிக்கிறது தான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற டிப்ஸ் வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.